ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ குயிக்கோ ஷார்ட் சீட் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஆட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க உங்களுக்கு பணம் இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் இதில் நம்ம பண்ணாக்க பிக் ஆட் பண்ண போகிறோங்க. நெக்ஸ்ட் பண்ணாக்க இதில் இந்த ட்விஸ்டர் பாருங்க, இது பண்ணாக்க நேம் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க இதில் ஒரு 3 எஃபெக்ட் வரல. ஸோ அது பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இதில் யூஸ் பண்ணி அந்த ஃபாண்ட் இருப்பாருங்க, இது பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி உங்கள் ஆட் மோஷனில் ஃபஸ்ட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு கீழே அந்த டிஸ்ட் இருப்பாருங்க, அது இங்கே கில் போயிட்டு கீழே டிஸ்ட் இருக்கா அதை கில் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இதில் வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கில் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு கீழே பண்ண இன்ஃபாண்ட் இருக்கும், அதை கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மட்டும் மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணால் சைடில் பண்ண டவுன் ஷோ ஆகும். அதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் இருக்கிட்ட ஃபைல் கிட்ட நான் பண்ணாக்க போய்க்கிறோம் ஒரு 2 ஃபாண்ட். ஜஸ்ட் ரெண்டுத்துமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செல்ல போயிட்டு மேலே சைட்னு இருக்க அது கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆட் மோஷன் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த இன்புட்றது பண்ண டிக்கில் இருக்கா, நீங்கள் டிக்லனாக்க டிக் பண்ணிட்டு உங்கள் ஆட் மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் மட்டும் பண்ணாக்க ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ணுங்களேன், ஜஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க ஸோ அந்த ஃபாண்ட் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்க ஆட் ஆகிருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு ஆட் ஆகல அந்த டெஸ்ட் இங்கே கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்குது அது கில் போயிட்டு டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் பண்ணாக்க ஃபேஸ் இருக்கும், அதை கில் பண்ணல போதும், அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதில் எதை நீங்கள் சேஞ்ச் பண்ண மட்டும் நான் பண்ணாக்க இதில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணாக்க எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணுறீங்கனாக்க இந்த இமேஜ் நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் ஸோ அது எதுவுமே உங்களுக்கு இருக்காது, ப்ரீசெட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணாக்க விஷயம் இருக்குது, எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பண்ணாக்க ஃபஸ்ட்டு ஆனிவர்சரின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் பண்ணாக்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டா இல்லை செகண்டா தேர்டா அப்படின்றது பண்ணாக்கி இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல அவங்களுடைய நேம் பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கீழே பண்ணாக்க நான் எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே இருக்கிற டெஸ்ட்டை பண்ணாக்க கேர்ள் இதுவும் மேலே பண்ணாக்க இன்னொரு டெஸ்ட் இருக்கா, ஸோ அது பார்த்தினாக்க பாயுதும் அதை கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்படி மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ணாக்க பிக் ஆட் பண்ண போகிறோங்க, எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு வீடியோ இருப்பாருங்க, கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக பண்ணாக்க அந்த வீடியோக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கும் நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிசிஷன் வேர்பருக்கு அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் ட்ரில்ஸ் ஃபீட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு டெப்லெட் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அது கரெக்டாக அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்து வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த டெப்லெட் நம்ம நெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி 1 மினிட். ஓகே. ஜஸ்ட் இது லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக நம்ம ஆட் பண்ண அந்த பிக்குக்கு மேலே வர மாதிரி பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்க இது கொஞ்சம் கம்மி தான் இருக்கும், கரெக்டாக நம்ம அந்த நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த இடத்துல ஸ்பீட் ஐக்கன் இருப்பாருங்க, அதை கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி பண்ணாக்கி நேரம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும், அது இங்கே செலக்ட் போயிட்டு சைடில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இது பண்ணாக்க ஒரு 90 டிகிரிக்கு பண்ண சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடில் தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அது கீழ் போயிட்டு இது பண்ணாக்க ஃபுல் ஸ்கேலுக்கு பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே. இப்போ நம்ம இதுக்கு பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் மேலே பண்ண குரோமாக்கின்னு உங்களுக்கு ஷோ ஆகும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பண்ணாக்க கீ கலர் க்ரீன் கலர் இருக்கா, இந்த க்ரீன் கலருக்கு பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும், அது கீழ் போய்ட்டு உள்ளே போனீங்கன்னாக்க இன்னொரு மாஸ்க் ஃபிட் இருக்கும், அது கீழ் பண்ணாலே போதும், கரெக்டாக பண்ணாக்க அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இது ஆட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு இப்படியே வேணால் வச்சுக்கோங்க, இல்லை பண்ணாக்க அந்த வீடியோக்கு சைடில் பண்ணாக்க லைட்டாக ஸ்மூத்தஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் மேலே சர்ச் ஐக்கன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில்
மட்டும் கொடுங்க. செகண்ட் ஒரு எஃபெக்ட் எடுத்தா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி கீழே வந்து பண்ண ஃபெதர் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு இது ஃபுல்லாக வந்து பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க கீழே பிளிஞ்ச் அவுட் இருக்கா, ஜஸ்ட் இது ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க. ஜஸ்ட் மேலே சைஸ் இருக்கா, ஜஸ்ட் வேலை மட்டும் கம்மி பண்ணிங்கனாக்கா சைடில் வந்து பண்ண ஸ்மூத்னஸ் ஆகும். ஸோ நீங்கள் கீழே நீங்கள் பண்ண ஸ்ட்ரென்த் இருப்பாருங்க, இது வந்து பண்ண ஒரு 0.900 இல்லைனாக்கா ஃபுல்லாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம மேலே வந்து பண்ணாக்க சைஸ் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி நம்மளுக்கு அந்த சைடில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அது வேணுமோ ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு 16 வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணால் கரெக்டாக நம்ம பிரில் பார்த்தோம்னா ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த லேயர் வந்து பண்ணாக்க கரெக்டாக அடுத்தடுத்து அந்த புக் மார்க்கு எம்டியாக இருப்பாருங்க, இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு அந்த வீடியோ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு அதுக்கு மேலே ஆட் பண்ண வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 லேயர்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் எம்டிஆர் இருக்கா, கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்க்குங்க. நான் காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து PS3 லேயர் கொடுத்துக்குங்க. இதையும் ஒன் பண்ணால் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம முன்ன ஆட் பண்ண அந்த லேயருக்கு மேலே வர மாதிரி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஒன் பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மார்க்காக நீங்கள் செக் பண்ணணும். இது கொஞ்சம் இருக்குது, இது எப்படி ஃபிக்ஸ்னு பார்த்துலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முன்ன ஆட் பண்ண அதே ஸ்பீடாக இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் எடுத்து கம்ப்ரீஷனும் இதே சேம் மெத்தடில் பிக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டில் இருக்க வீடியோக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பிக்கு நம்ம வந்து பண்ணாக்கி எப்படி சேஞ்ச் பண்ண பார்க்கலாமா. ஸோ ஓகே, நம்ம இங்கே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மட்டும் நம்ம ஃபேஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் இதையும் நம்ம வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயருக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பண்ணாக்க கேப் இருக்கிறது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் எப்படி பிக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு பிக் இதே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க செகண்ட் பிக் இருக்கா, கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ கீழே ப்ளஸும் விட்டு மீடியா விட்டு ஸோ நான் வந்து பண்ணாக்க இன்னொரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த பழைய பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த புக் மாதிரி வரைக்கும் நம்ம இப்போ ஆட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த பழைய பிக் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற டேல்ஸ் எஃபெக்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த பழைய பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் வந்து பண்ணாக்க டெலிட் ஆப்ஷனுக்கு கொடுத்து வந்து பண்ணி டெலிட் பண்ணி விட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண டேல்ஸ் எஃபெக்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ வந்து பண்ண கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக உங்களுடைய பிக் வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக இது ஆட் ஆகிடுச்சா. இது சேம் இடத்துல அடுத்த இதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கை வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கும். ஸோ நான் அதே தான் கொடுக்க போகிறேன், நான் கொஞ்சம் லென்த்தாகிற வீடியோ. ஓகே, எனிவே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சா. இப்போ நம்ம இது வந்து பண்ணாக்க ஒரு குரூப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த பிக் எடுத்துக்கிட்டு ஒத்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கையும் அதுக்கு மேலே ஒரு வீடியோ இருப்பாருங்க, ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலப்பிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது அது கிளிக் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் புல்லில் பார்த்துமே அந்த ஃபிட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பிக்கு அதுக்கு மேலே வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி செலப்பிட்டு மேலே குரூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்க இது வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிடும். இது சேம் மெத்தடில் அடுத்த இதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பண்ண முடிஞ்சா. நெக்ஸ்ட் ஃபைனல் இதுக்கு நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அந்த குரூப் எனக்கு கிளிக் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்குது அது கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். இப்போ கீழே ப்ளஸும் கொட்டு மீடியா கொட்டு நான் எடிட் பண்ண ஒரு பிக்கை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு முன்ன ஆட் பண்ண அந்த டேல்ஸ் எஃபெக்ட் இருக்குல்ல உங்ககிட்ட, ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மூட்ஸ் இருக்கு அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிக் வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டு பேக் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு சூப்பராக ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் அந்த குரூப்புக்கு மேலே வந்து பண்ணாக்க ஒரு டெஸ்ட் நான் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ அந்த டெஸ்ட்டை கிளிக் பேட்ஸில் போயிட்டு ஸோ நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் புல்லில் பார்த்தோம்னா அந்த 3D மூவி ஃபிட் நம்ம ஆட் பண்ணிடலாமா. இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே எடிட் பண்ணிட்டீங்கன்னாக்க நம்மளுடைய பேஜில் வந்து பண்ணாக்க இதே ப்ரீசெட்டு கீழே 3D எஃபெக்ட் நான் வந்து பண்ண தனியாக ஒரு ப்ரீசெட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அது கீழே ஏதாவது டைமிங் எதுவும் ஓடிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண டவுன் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக் உங்கள் அட்மாஸில் அது இன்புட் வரும். ஸோ இன்புட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இதில் தான் அந்த 3D எஃபெக்ட் எல்லாமே வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சைட் ஆளில் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து காப்பி 9 லேயர்ஸ் இருக்குது அது
அதை வந்து பண்ணீங்க கிளிக் பண்ணிவிட்டு பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து PS9 லேயர் கொடுத்துட்டு விட்டுக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த ஒரு சூப்பரான வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க மிஸ் பண்ணிக்க வேண்டியதான். மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த கேமரா ஆப்ஷன் ஆன்ல இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணாக்க 3D எஃபெக்ட் உங்களுக்கு வரலனாக்க மேல் சட்டை இந்த கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி ஷூட் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் எனக்கு 3D எஃபெக்ட் வரமாட்டேங்குன்னு சொல்கிறீங்க. ஸோ நானும் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு தான் வரேன். ஸோ உங்களோட மொபைல் வந்து பார்த்தினாக்கா ப்ராசஸ் கம்மியாக இருக்கலாம், இல்லை அதுக்கு வந்து பண்ணாக்க செட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பண்ணாக்க நிறைய பேர் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து பண்ணாக்க ஏதாவது சின்ன சின்ன எரர் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதால் தான் வந்து பண்ணாக்க 3D எஃபெக்ட் உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு வரலனாக்க கொஞ்சம் ஏதாவது வேறு மொபைலில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கமெண்ட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.